நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சரி சரி, இப்படி வா. எந்த செக்ல கையெழுத்து போடணும்? இதோ வரேன் சார். செக்கில் நீ கையெழுத்து வாங்க வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு வந்த உண்மையை சொல்லு. என்னமோ கல்யாணத்துக்கு வராதேன்னு நேற்று சொன்னீங்க, அதனாலதான் வேணும்னே கிளம்பி வந்தேன். பின்ன நம்ம வீட்டு விசேஷம் நடக்குது, என்ன எப்படி கிளம்பி வராதேன்னு நீங்க சொல்லுவீங்க? ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எனக்கு அங்கீகாரம் கொடுக்கலனாலும் நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்கிட்ட இதான் கெட்ட பழக்கம். என் கஷ்டம் புரியாம உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்க. ஆமா, என் இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டாலும் யாருக்கும் சந்தேகம் வராதபடியில நடந்துக்கிறேன். என்ன சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கிற? இந்த பட்டு புடவையும் போட்டிருக்கிற நகையுமே முத்தழிக்கு சந்தேகத்தை கிளப்பி விட்டு போல இருக்க. ஏங்க இப்படி பயந்து சத்தம் போட்டு பேசாத. ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? உங்க தம்பி மணியரச பாருங்க, நினைச்சதை சாதிச்சிட்டாரு. ஆசைப்பட்டபடி கவிதாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீங்களும் தான் இருக்கீங்களே வீட்டுக்கு மூத்தவர், நிறைய சம்பாதிக்கிறீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ நேரா அங்க பொண்டாட்டிக்கிட்ட போய் நீங்க என்னோடையும் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். சொல்றீங்களா? என்ன வில்லங்கமாவே பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல இடத்த காலி பண்ணு. என்னது கிளம்பணுமா? என்னங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், கல்யாண சாப்பாடுலாம் இல்லையா? ஆமா, அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். நேரா சைட்டுக்கு தானே வரீங்க? இவங்களெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு நான் சைட்டுக்கு வந்து தொலைகிறேன். ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையா வாங்க. நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபார்மலா வரேன். எங்க அங்க போறேன் சொல்லிட்டு போறேங்க. அக்கா நான் கிளம்புறேக்கா, வரேங்க. வரேன். வாங்க. வரேங்க. வா. எங்க வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. இல்ல செக்ல சைன் வாங்கிட்டீங்கல்ல, அந்த வேலையை சொன்னேன். இனிமேதான் நிறைய வேலை பாக்கி இருக்கு. இல்ல சாரோட சைட்ல வேலை நிறைய இருக்குன்னு சொன்னேன். வரேன். அந்த பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு புறப்படலாம். போங்க. முத்தழகி, என்னம்மா வந்துட்டு போனவளை பார்த்தா உன் புருஷங்கிட்ட வேலை செய்யறவ மாதிரி இல்ல, நமக்கே நிறைய வேலை வைப்பா போல் இருக்கு. என்னம்மா சொல்ற? அப்படி எல்லாம் ஒண்ணும் இருக்காது. உன்னை பெத்தவடி, உன் வயசை தாண்டி வந்தவ. அமுதா சாப்பிடல? அமுதா, என்னம்மா சாப்பிடலையா? பசிக்கல அண்ணி, நான் அப்புறம் சாப்பிடுறேன். ஏமா, நேத்தும் சாப்பிடல, இன்னைக்கும் சாப்பிடாம இருக்க. இப்படி இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? கோர்ட்ல நடந்தது நினைச்சு தானே நீ சாப்பிடாம இருக்க? இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தானே நான் உன்னை ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இங்கேயும் நீ சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம் அமுதா? எனக்கு பசிக்கல அண்ணி, பசிச்சா தானே சாப்பிட முடியும். எனக்கு பசிச்சா நானே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். வாங்க வாங்க மாமா. வாங்கப்பா. வாங்க மாமா.
காமன் ஃபேக்டரி போலேம்மா. இல்லப்பா, இனிமேதான். என்னப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏங்க ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க, அப்புறம் ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. அது இன்னைக்கு மணியரசுக்கும் கவிதாவுக்கும் கோயில்ல கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இத சொல்லதான் வந்தேன். அவதான் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலாமா? நான் இருந்தா என்ன மாமா? அதான் எனக்கும் மாமாக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன வந்துச்சு? நீ இந்த விஷயத்தை கேட்டா துடிச்சு போயிடுவேன்னு பயத்தான். ஆனா நீ இவ்வளவு தைரியமா பேசுறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா? நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் உள்ள போய் படிக்கிறேன். என்னப்பா இது? டைவர்ஸ் வாங்கின வேகத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் இந்த கடற்கரையோட வேலைமா. அவன்தான் கல்யாணத்தை ஊரறிய உடனே பண்ணி வச்சிடலான்னு சொன்னான். ஏங்க இன்னைக்கு கல்யாணங்கிறீங்க, உங்களை அவங்க கூப்பிடலையா? கூப்பிட்டாங்கய்யா, நான் ஏன் போறேன்? என் தங்கச்சி பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு தானே இந்த கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. கல்யாணத்துக்குள்ள நான் வர முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டப்பா. கடற்கரை தான் தான் எல்லாமேங்கிற மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டு இருக்கான். அது என்னமோ தெரியலம்மா, நாளுக்கு நாள் இந்த கடற்கரை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காமா. அவரா மாறல, அவரை மாத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு? முத்தழைய சொல்றியா? அவளே தன் புருஷன் போக்க தெரியாம குழப்பத்தில் இருக்காமா. அண்ணனை மாத்திக்கிட்டு இருக்கிறது அண்ணி இல்லப்பா, தவசியோட பொண்ணு. என்னம்மா சொல்ற? தவசியோட பொண்ணா? அவ எங்க இங்க வந்தா? அவ எப்போ வந்துட்டா, நமக்கு இப்பதானே தெரியுது. சரிம்மா, தவசியோட பொண்ணுக்கும் கடற்கரைக்கு என்ன சம்பந்தம்? தவசி திருந்தலப்பா, அவன் ஜெயில இருக்கிறதுனால நம்ம குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக அவளை அனுப்பிச்சிருக்காரு. அவ அண்ணனை நல்லா மயக்கி வச்சிருக்காங்க. இப்ப அவ சொல்றபடிதான் அவர் கேட்டுட்டு இருக்காரு. சொந்தமா ஒரு வீடு கூட வாங்கி கொடுத்திருக்காரு. ஓஹோ, இப்பதாம்மா எல்லாமே எனக்கு புரியுது. கொஞ்ச நாளாவே கடற்கரை வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வந்துட்டு இருக்கான். ஏன், அவன் பொண்ணு ரத்னாவோட சடங்கு அதுக்கே அவன் வரல தெரியுமா? அப்புறம் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டானா செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிடறாமா. ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட அவங்ககிட்ட பேச முடியாதுமா. ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்?
இதெல்லாம் என் வாயால இப்படி சொல்றது. ச்சே. நான் சொல்றேங்க, அவங்க 2 பேரும் செல்லமா ரோட்ல பாத்திருக்கா. கடற்கரைக்கு தெரியாம அவ வீட்டுக்கு போயிருக்கா. அவ தான் எல்லாமே சொல்லியிருக்கா. ச்சே, மூத்த பிள்ளைதான் வீட்டுக்கு முதுகெலும்பும்பாங்க. எதை பத்தியும் கவலைப்படாம கடற்கரை இப்படி தரங்கட்டு நடந்துட்டு இருக்கு. இனிமே கவலைப்பட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த தவசி பொண்ணு இனிமே உங்க குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன்னு செல்லம்மா கிட்ட சபதம் பண்ணிருக்கா. இதை இப்படியே விட்டுறக்கூடாதுங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலைங்களே. என்னப்பா, இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க கூடாது. நீங்க முதல்ல அண்ணனை போய் பார்த்து அவர்கிட்ட தனியா பேசுங்க. அந்த தவசி பொண்ணு ரொம்ப நல்லவன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப மோசமானவன்னு நீங்க தான் எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் அவரே வெட்டி விட்டுடுவாருப்பா. நீ சொல்றது சரிதாம்மா. இப்ப கடற்கரை சைட்ல தானே இருப்பான். உடனே அவனை போய் பார்த்து இத பத்தி பேசுறப்ப பேசுங்கப்பா. நல்ல காரியம் பண்ணப்பா. உங்க அப்பா சொல்லியாவது அவன் திருந்துறானான்னு பாப்போம். அம்மா, நான் கார்மெண்ட்ஸ் கிளம்புறேம்மா. சரி. ஏன் அழுவுற? நான் எவ்வளவு ஆசைப்பட்டு மணியரசு மாமாவை கல்யாணம் பண்ண, இவ்வளவு சீக்கிரம் அந்த உறவு முறிஞ்சிரும் நான் நினைக்கவே இல்லை அண்ணி. எனக்கு தெரியும், உன் மனசுக்குள்ள ரொம்ப தைரியம் இருக்கிற மாதிரி இருந்த. ஆனா உனக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இங்க பாரு, நடந்து முடிஞ்சது பத்தி நினைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்தது என்ன நடக்கணுமோ அது பாரு. இல்ல நீ, என்னால இங்க இருக்க முடியாது. நான் ஹாஸ்டல் கிளம்புறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்ல நீ, நான் ஹாஸ்டலுக்கு போறேன். வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? பேசாத. அப்பதான் தப்பானவன் ஆயிட்டா. நீ ஆச்சும் நல்லவளா இருப்பேன்னு நினைச்ச. ஆனா நீ அப்பனே தாண்டிட்டே. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஐயோ மாமா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு சைலண்டா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? என் குடும்பத்தை அழிக்கிற வேலை பாக்குறியா? அதுக்குதான் இங்க வந்து வேலைக்கு செஞ்சிருக்கியா? பார், உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் செல்லம்மா கிட்ட சொல்லிட்டா. ஓ, சொல்லிட்டாளா? நீங்க ஏதோ சாதாரணமா தான் சைட்டுக்கு வரீங்கன்னு நினைச்சேன். அவ சொல்லிதான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா? ஆமா. பார், இனிமே நீ கடற்கரை மூஞ்சில முழிக்கவே கூடாது. போவலியே. நீங்க சொல்லிட்டா உடனே வெளியில போயிடணுமா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க மாமா, எனக்கும் உங்க பிள்ளைக்கு நடுவுல இருக்கிற உறவு ஒரு நிமிஷத்துல அறுத்துட்டு போறது இல்ல. காலாகாலத்துக்கும் நிலைச்சிருக்க போற உறவு. எங்களை
நீங்க மட்டும் இல்ல, யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. என்ன வயசுல சின்னவளாச்சேன்னு பொறுமையா பேசினா என்ன ஏத்து பேசுறியா? பார், நீ நினைக்கிற எதுவுமே நான் நடக்க விட மாட்டேன். ஒழுங்கா வெளியே போ. முதல்ல இடத்த காலி பண்ணு. மாமா சொல்றேன் போ. தயவு செஞ்சு என்ன போக சொல்லாதீங்க. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏய், சொல்லிட்டே இருக்கல. மாமா தயவு செஞ்சு என்ன போக சொல்லாதீங்க மாமா. சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி சார். கெஞ்சினாலும் சரி பிஞ்சினாலும் சரி, நான் உனக்கு இருக்க விட மாட்டேன். போவடிய நாளை குடும்பத்தை தகர விட மாட்டேன். நான் சொல்றேன்ல, போவடிய. சொல்றேன்ல, போக முடியாது. அவரை விட்டு என்னால போக முடியாது. அவன் என்ன சொல்றான்? நான் சொல்றேன், போவடிய. போக மாட்டேன். அவர் சொல்றேன். ஓடி. போ. ப்ளீஸ் மாமா. ஓடி சொல்றேன்ல. சேகர், இல்ல ஒண்ணு இல்லங்க, பரவாயில்ல. பரவாயில்ல. அவன் என் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை செய்யறவன். நீங்க யார் அவளை வெளியே போக சொல்றதுக்கு? கடற்கரை இவளை நம்பாத. இவ நம்ம எல்லாரையும் அழிக்கிறதுக்காக வந்திருக்கா. யாரு? செல்லம்மா சொன்னாளா அப்படின்னு? ஆமாப்பா, அவ கண்டிப்பா உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்லுவா. யார் அவளா? அவ எதுக்கு தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறா? என்னப்பா இப்படி கேக்குற? செல்லம்மாவை நீங்க எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கலாம், ஆனா அவ இன்னும் உன் மேல அதே பாசத்தோட தான்ப்பா இருக்கா. அதனாலதான் அவ கண்ணுக்கு முன்னாடி நீ இவகிட்ட சிக்கி சீரழியறத பார்த்துட்டு அவளால சும்மா இருக்க முடியலப்பா. என்கிட்ட சொல்லி உனக்கு எடுத்து சொல்ல சொன்னாப்பா. இவ தவசியோட பொண்ணா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு. இவளை பத்தி யாரோ தப்பா சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. கடற்கரை வேண்டாம்ப்பா. நம்ம குடும்பத்துல எவ்வளோ வசதி வாய்ப்பெல்லாம் இருந்தோம், நம்ம வீட்டு ஆம்பளைங்க யாரும் உன்ன மாதிரி வழி தவறி போனதில்லப்பா. சரி, ஏதோ போனது போயிட்ட விடு. இனிமேலாவது சுதாரிச்சுக்கப்பா. இவ சவகாசமே உனக்கு வேண்டாம்ப்பா. நீங்க புத்திமதி சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. நானும் வயசுல பெரியவன் தான். எனக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். என்னடா உனக்கு தெரியும்? இவள மாதிரி நடத்த கிட்டவளை நம்பிக்கிட்டு என்னையே எடுத்தறிஞ்சு பேசுறிய. இதுதான் உனக்கு நல்லது கெட்டது தெரிஞ்ச லட்சணமா? அப்பா, இனிமேல் அவளை பத்தி அசிங்கமா பேசுனீங்க, நான் அப்புறம் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? உள்ளத சொன்னா உனக்கு கோவம் ஒத்துக்கிட்டு வருதோ? டேய், நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நான் சொல்றேன், இவன் நடத்த கிட்டவ தாண்டா. அப்பா, நானும் பொறுமையா சொல்லி சொல்லி பார்த்தேன். நீங்க பாட்டு ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க. நானா பேசுறேன்? நானா பேசுறேன்? என் புள்ள நீ வீணாயிடக்கூடாது பேச தப்பாடா. உள்ள அரைஞ்சு நான் புத்திமதி சொல்லி இருக்க முடியும்டா. ஒரு அப்பாவை எனக்கு அந்த உரிமை உண்டுடா. எனக்கு சமமா வளர்ந்துட்டேடா. அதனால தான் நான் பொறுமையா பேசிட்டு இருந்தேன். ஆனா நீ அப்பன்னு கூட பார்க்காம என்ன கை நீட்டி அடிச்சுட்டேடா. எல்லாம்
சொத்து இருக்குன்ற தைரியத்துல தான் அப்படி நடந்துக்கிட்டேன். டேய், இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு அப்பம் புள்ளங்கிற உறவு ஆழ்ந்து போச்சுனா இப்ப சொல்ற கேட்டுக்கோ. இனிமேல் உனக்கும் நீ தப்பு பண்றதுக்கெல்லாம் உடனே இருக்காங்களோ தம்பிய ஒருத்தனுக்கு என் சொத்தை எழுதி வைக்கிறதா இல்ல, என் சொத்தை எல்லாத்தையும் அனாவெல்லத்துக்கு எழுதி வைப்பண்டா. அனாவெல்லத்துக்கு என்ன அடிச்சுட்டல்லடா. இந்த தோல்ல போட்டு வளர்த்ததெல்லாம் மறந்துட்டேடா. தெரியாதுடா உனக்கு, இப்ப தெரியாது. நான் சொன்னதெல்லாம் உண்மையான ஒரு நாள் உனக்கு தெரிய வரும். அப்படி புரிஞ்சுக்குவ இந்த அப்பா சொன்னதெல்லாம் உண்மைன்னு. உங்களை எல்லாம் மகனா பெத்தலடா. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? பாவம் அவரு எப்படி போறாரு பாருங்க. பின்ன அப்பன் அச்சன் மரியாதை கொடுத்தா ஓவரா போறான் அந்த ஆளு. வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுறான். உனக்கு ரொம்ப அடிபட்டுச்சா ஸ்னேகா? லைட்டா தான் பட்டுச்சு. ஏய், என்னப்பா வேடிக்கை? போய் வேலையை பாருங்க போங்க. என்னம்மா தூக்கம் வரலையா? உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்குடி. என்கிட்ட தேவையில்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோவப்படுற? சரி, ராத்திரி முழுக்க நீயும் தூங்காம முழிச்சிருந்து செக்யூரிட்டிக்கு சொன்னியா? வீட்டை பாரு. போடின்னு சொல்றல. என்ன மம்மி, உங்களுக்கும் என்ன மாதிரி தூக்கம் வரலையா? என்ன பண்றது, தினமும் எனக்கு குடிச்சாதான் தூக்கம் வரும். கொஞ்சம் கூட அதை புரிஞ்சுக்காம அந்த ஆள் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். விடுங்க மம்மி, டாடி உங்க நல்லதுக்கு தானே சொன்னாரு. டேய், இந்த அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். போய் தூங்கு. சரி, இப்படி நீங்க தூங்க போறது இல்ல. சோ குட் நைட் சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. பேட் நைட். ஏன் இப்படி பண்றாங்க? இல்லங்க, யார் சார் நீங்க? என்னையா? என்ன வேணும் உங்களுக்கு? நான் பூசா நீ? ஆமா. அதான் நம்மளை பத்தி யாருன்னு தெரியல. சிவா, நம்ம யாருன்னு சொல்லு. போய் மேடத்துக்கிட்ட சிவசி சிவா 2 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லு. ஏய், செக்யூரிட்டி, அவங்கள அனுப்பியா? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வந்துட்டீங்களா? உள்ள வாங்கயா. வாங்க. சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? சாரி மேடம், நமக்கு ரெகுலரா சரக்கு தரவை இன்னைக்குன்னு பார்த்து லேட் பண்ணிட்டான். வாங்க போய் சாப்பிடலாம். யோ, இரு. போவாதையா, இங்க வச்சுதான் சாப்பிடணும். என்ன மேடம், எப்பவும் டேபிள்ல வச்சு தானே சாப்பிடுவீங்க? யோ, அங்கெல்லாம் வேண்டாம். அந்த ஆளு ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். நானும் 4-5 நாளா சாப்பிடாம தான் இருந்தேன். ஆனா அதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கொண்டு வர சொன்னேன். உங்க கஷ்டம் தெரியாம நாங்க வேற லேட் பண்ணிட்டோமே. நீங்க லேட்டா வந்தது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. இவ்வளவு நேரம் என் பிள்ளைங்க என்ன தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, சீக்கிரம் ஊத்து. நடத்து ஊத்தியா சீக்கிரம்.
இல்ல புரியா? மேடம் மேடம் இந்த தண்ணி கலக்கல. யோ பரவாயில்ல, நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு இது அப்படியே குடிச்சிருவேன். அதோ என்னடா கீழே பேச்சு சத்தம் வருதுன்னு பார்த்தா என்ன வந்து பண்ணிட்டு இருக்க? என்ன ஏதோ ஏமாத்தறதா நினைச்சு ஒன்ன நீயே ஏமாத்திட்டு இருக்க. டேய், உங்க 2 பேரையும் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேல, ஏடா வந்தீங்க? நாங்க எங்க சார் வந்தோம்? மேடம் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, அதான் வந்தோம். ஏய், யார்கிட்ட எதை வாங்கிட்டு வர சொல்றதுன்னு விவசாய கிடையாதா? ஆமா, உன்கிட்ட கேட்டா வாங்கி தர மாட்டேங்கிறியே, அப்புறம் நான் யார்கிட்ட கேக்குறது? அதான் அவங்கள விட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். ஒன்னையும் நீ அடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? நான் எதை சொல்ல நீ கேட்கவே மாட்டியா? யோ, ஏன் பிரச்சனை உனக்கு புரியவே மாட்டேங்குதியா? உன்னை திடீர்னு குடிக்க சொன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கும். குடிக்கிறத திடீர்னு நிறுத்த சொன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? உன் கஷ்டம் எனக்கு புரியாம இல்ல. இது பார், கொஞ்ச நாள் தான் அப்படி இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் என்ன தூங்காம இருக்க சொல்றியா? சார், அடுத்து பார்க்க சொல்ல பாவமாகுது சார். தவுச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கலன்னா அது பாவம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. போட்டுமே, ஒரு கட்டிங்கோ குவாட்டரோ சாப்பிட்டு நிம்மதியா தூங்கட்டும் மேடம். ஆமா சார், மேடத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு காஸ்ட்லியான சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் சார். இது குடிச்சா ஒண்ணும் ஆகாது சார். பாவம் சார், மேடத்தை குடிக்க விடுங்க. யோ சுமாரி, செக்யூரிட்டி, முதல்ல இவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியா. சார் வேணாம் சார், எதுக்கு சார் இது? ஏதோ உதவி செய்யலான்னு வந்தோம், நீங்க என்னமோ வர மேடம். வாசுமா இருங்க மேடம், இதை எடுத்துட்டு போங்க போங்க. நான் சார் மது மது ப்ளீஸ். ப்ளீஸ் தயவு செஞ்சு கை கெட்டத வாய் கெட்டாம பண்ணிடாதே ப்ளீஸ். ஓகே, இத மட்டும் சொல்றத கேளு மது. ப்ளீஸ் வேண்டாம் மது, ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அதுல தீவிரமா இருக்கணும். கொஞ்சம் குடிச்சுக்கலாம்னு சமாதானப்படுத்திக்கிட்டா கடைசி வரைக்கும் உன்னால அதை விட முடியாது. விடு விடு விடுங்கல மது. மது ஐயோ, என்ன குடிக்க விடாம பண்ணிட்டியே. ஏய் ஏய் மது, சொன்னா கேளு மது. ப்ளீஸ் ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி, அவங்கள கூப்பிடு. வேண்டாம் மது, என்னால முடியாது. முடியும் சொல்றல, முடியாது, எல்லாம் முடியும். எனக்கு குடிக்கணும். வேண்டாம். எனக்கு தூங்கறதுக்கு ஒரு வழியை சொல்லு. கண்ணை மூடிட்டு தூங்குனா தானா தூக்கம் வரும். ஐயோ, எனக்கு தூக்கம் வராது. வரும். யாரும் ஒரு அளவுக்கு மேல தூங்காம இருக்க முடியாது. உன் புத்திக்கு தூக்கம் வரணும்னா கண்டிப்பா தூக்கம் வரும். போய் படு. முடியாது, எனக்கு தூக்கம் வராது. போய் படு. என்ன இது? என்ன பழக்கம் இது? எப்படி தூங்குறது? தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொல்ற, மாத்திரையை சாப்பிட கூடாதுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி எனக்கு தூக்கம் வரும்? நீங்க எல்லாரும் தூங்குவீங்க, நான் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? ஒரு வீக்னஸ் விடுறதுக்கு இன்னொரு பழக்கமா? சொன்னா கேளு. படு, தூக்கம் வரும். முடியாது. படு, தூக்கம் வரும். ஒரே ஒரு பெக் மது, ப்ளீஸ். சொன்னா கேளு. படு, தூக்கம் வரும். படு படு, தூக்கம் வரும். முடியல. வரும். தூக்கம் வரும். இது பார், 50ல இருந்து 1 வரைக்கும் தலைகீழ எண்ண, தூக்கம் தானா வரும். குட் நைட். வாங்க. என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? சைட்ல வேலை சீக்கிரம் முடிஞ்சு போச்சு, அதான் வந்துட்டேன்.
சாப்பிடுவாங்க. சோலை சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. சரி, எல்லாரும் சாப்பிட்டாங்களா? அவங்க எல்லாம் வேற வேற நேரத்துல சாப்பிடுவாங்க. நீங்க வாங்க. ஓ, அப்பா இருந்தா கூப்பிடு, அவரோட நான் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறேன். அவரு வீட்டுல இருக்காருன்னு நினைச்சீங்க? அவர் இன்னும் வரவே இல்லையே. பாருங்க, காலையில கோவிலுக்கு புறப்பட்டு போன உடனே அவர் வெளியே கிளம்பி போயிட்டாரு. அநேகமா செல்லம்மா பார்க்க தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் செல்லம்மா கிட்ட போய் சொல்றதே அவர் பொழப்பா போச்சு. அவர் வந்தா கொஞ்சம் சொல்லி வைங்களேன். அவர் இன்னைக்கு வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? என் மேல கோபம் அவருக்கு. கோபமா? காலையில நீங்களும் அப்பாவும் சாதாரணமா தானே பேசிட்டு இருந்தீங்க. இங்க நல்லா தான் பேசினாரு, ஆனா மத்தியானம் சைட்டுக்கு வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டாரு. அப்பாவை அப்படி பேசினாரு? எதுக்குன்னு? அது வந்து அவரு என்ன வேற எதுக்கு? செல்லம்மா தான் அவரை தூண்டி விட்டுருப்பா. அதனாலதான் இவர்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காரு. ஆமா ஆமா, செல்லம்மாவை பத்தி தான் அப்பா என்கிட்ட பேசினாரு. அவளுக்கு ஏதாவது நம்ம பார்த்து செய்யணும்னு சொல்றாரு. நான் எரிச்சலாயி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வாக்குவாதமாகி ஒரு கட்டத்தில் என்னை மிரட்ட ஆரம்பிச்சாரு. சொத்துல பாதி செல்லம்மாவுக்கு தரணுமா, இல்லைன்னா எல்லா சொத்தையும் அவளுக்கு எழுதி வச்சிருவேன்னு என்னை மிரட்டுறாரு. இந்த மிரட்டல் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு நான் திட்டி விட்டுட்டேன். அதனால தான் என் மேலே கோச்சிக்கிட்டு போயிட்டேன். சமாதானமாகி வீட்டுக்கு வந்துருப்பாரு நினச்சேன். ஆனால் வீட்டுக்கு வராத பார்த்தா செல்லம்மா வீட்டுக்கு போயிருப்பாரோ, அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ என்னென்ன பண்ணுறது? நாளைக்கே நீயும் மணியரசும் அவள் வீட்டுக்கு போங்க. போகிறதுக்கு முன்னாடி அவர் சொத்தெல்லாம் நம்ம பேரில் எழுதி வச்ச மாதிரி ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு போங்க. அவர் எப்படியா கையெழுத்து போட வச்சிருங்க, இல்லைன்னா எல்லா சொத்தும் நம்ம கையை விட்டு போயிடும். நாளைக்கு பத்திரத்தை ரெடி பண்ணி அவர் பார்த்துட்டு வந்துடும்ண்ணே. நம்ம கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு நீங்க தான் ஐடியா கொடுக்கணும். வேலைக்கு கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கலாங்க. ஆளுங்களை சேர்க்கறது பெருசு இல்ல வாசு, அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு மிஷின்ஸ் வாங்கணும் இல்லையா? என்ன சார் நீங்க எதுவும் பேச மாட்டேன்றீங்க? சொல்லுங்க. வேலைக்கு அதிகமான ஆட்களை சேர்க்கறதுனாலயோ இல்ல அதிகமான மிஷின்ஸை வாங்குறதுனாலயோ எந்த ஒரு சேஞ்சும் இருக்க போறதா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியா எல்லாம் வேஸ்ட். ஒருத்தர் சொன்ன யோசனை சரியில்லைன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. அதுக்கு பதிலா அதை விட நல்ல யோசனை சொல்றது தான் கொஞ்சம் கஷ்டம். நீங்க ஜிஎம்மா இருந்துகிட்டு கொஞ்சம் கூட கஷ்டப்படாம ஈஸியா வேலை பார்க்கறீங்க. வாசு, நீங்க சொல்ற மாதிரி செய்யலாம், ஆனா அந்த அளவுக்கு நமக்கு இட வசதி இல்லை. அதை விட முக்கியமா நம்ம இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் பிடிக்கணும். கையில நிறைய ஆர்டர்ஸ் இருந்தா நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும். சார், யார் நீங்க? இந்த கார்மெண்ட்ஸோட ஓனரை பார்க்கணும். சார், அவர் இப்போ இங்க வரதில்ல சார். அவர் லீஸுக்கு விட்டுட்டாரு கார்மெண்ட்ஸ். லீஸுக்கா? ஆமா சார். யாருக்கு லீஸுக்கு விட்டுருக்காங்க? செல்லம்மாங்கிறவங்களுக்கு. செல்லம்மாவா? அவங்க இப்போ இங்க இருக்காங்களா? இருக்காங்க. அவங்கள நாங்க பார்க்கலாமா? என்ன விஷயமா நீங்க அவங்கள பார்க்கணும்? நாங்க லோட்டஸ் பேங்க்ல இருந்து வரோம். இந்த கார்மெண்ட்ஸோட ஓனர் எங்ககிட்ட லோன் வாங்கியிருந்தாரு. ஆனா அவரு அந்த லோனை திருப்பி கட்டல. அதனால இந்த ஃபேக்டரிக்கு நாங்க சீல் வைக்க போறோம். சார், அப்படிலாம் எதுவும் செஞ்சிட
பண்ணிடாதீங்க சார். எங்க செல்லம்மா மேடம் ரொம்ப நல்லவங்க. அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? நாங்க எங்க கடமையை செஞ்சுதான் ஆகணும். செல்லம்மா எங்க இருக்காங்க இப்போ? வாங்க சார், கூட்டிட்டு போறேன். இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வாங்கி எப்படியாவது இந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனியை பெரிய அளவுக்கு கொண்டு வரணும். அதான் மேடம். லோட்டஸ் பேங்க்ல இருந்து 2 பேர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஓ, ஹலோ மேடம். இவங்க தான் சார் செல்லம்மா மேடம். ஹலோ மேடம், உட்காருங்க சார். தேங்க்யூ மேடம். ஐ எம் கண்ணன், பிரான்ச் மேனேஜர். ஓ, ஐ எம் ரமேஷ், லோன் செக்ஷன். அப்படிங்களா? காஃபி டீ நோ தேங்க்ஸ் மேடம், இட்ஸ் ஓகே. வேண்டாமா? வேண்டாம். நானே ஒரு லோன் வாங்குறதுக்காக உங்களை பார்க்கலான்னு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. முதல்ல வாங்கின லோனை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஃபர்தர் லோனை பத்தி பேசிக்கலாம். சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி எந்த பேங்க் லோன் வாங்கினது இல்லையா? நீங்க லோன் வாங்காம இருந்திருக்கலாம், ஆனா இந்த கார்மெண்ட்ஸே கடல்ல இருக்குங்கிற விஷயம் தெரியாத மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா? அதுதான் எங்களால நம்பவே முடியல. சார், கார்மெண்ட்ஸ் கடல்ல இருக்கிற விஷயம் இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். எனக்கு நிஜமா இந்த விஷயம் தெரியவே தெரியாது சார். ஓ, நாங்க தான் அடிக்கடி லெட்டர் போட்டோமே மேடம் இந்த அட்ரஸ்க்கு. அதை நீங்க ஒரு வாட்டி கூட படிக்கவே இல்லையா? சார் சார், நீங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு புதுசா இருக்கு சார். இதுவரைக்கும் உங்க பேங்க்ல இருந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் கூட வரலையே சார். கார்மெண்ட்ஸுக்கு லெட்டர் போய் சேரலையோன்னு எங்களுக்கு கூட ஒரு டவுட் இருந்தது. ஆனா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சதுல இங்க ஜிஎம்ஆ இருக்கிறவர் தான் ரெகுலரா சைன் பண்ணி வாங்கியிருக்காரு. நாங்க அனுப்பிச்ச லெட்டர் கிடைச்சும் கூட நீங்க எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்ததுனால தான் இன்னைக்கு நாங்க உங்க கார்மெண்ட்ஸை சீல் பண்ண வந்திருக்கோம். சார், அவசரப்படாதீங்க சார். சார், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஹலோ மேடம், இவங்க சொல்ற மாதிரி நீங்க தான் லெட்டர்ஸ் எல்லாம் வாங்குனீங்களா? கேக்குறாங்களே, சொல்லையே ஆயிட்டாரு. ஏன் பதில் பேசாம இருக்கீங்க? அப்ப இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அது வந்து என்னையா வந்து போய் சொல்லியா? அது ஓனர் பேருக்கு வந்ததுனால நான் அதை அலட்சியமா நினைச்சு உங்ககிட்ட கொடுக்காம விட்டுட்டேன். போய் சொல்லாதீங்க. ஓனர் பேருக்கு வந்திருந்தாலும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்காது. நியாயமா பார்த்தா ஓனர் இது என்கிட்ட லீஸுக்கு கொடுக்கறப்ப இந்த கடை விஷயம் பத்தி எனக்கு தெரியப்படுத்திருக்கணும். ஆனா அவரும் தெரியப்படுத்தல. நீங்களும் எங்க கூடவே இருந்துகிட்டு இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாத மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? சும்மா தலை குடிச்சு நின்னா என்ன அர்த்தம்? நடிக்கலாமா இவன்? நடிக்கலாமா இவன்? எங்க கூடவே இருந்துட்டு எங்களுக்கு எதிரா வேலை பார்த்திருக்கீங்க. ஏன் சார் அப்படி பண்ணீங்க? ஏன் பேசாம இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லையா? என் மேல எந்த தப்பும் இல்ல. ஓனர் என்ன செய்ய சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சேன். ஆஹா, ஓனர் மாடியில இருந்து குதிக்க சொன்னா குதிச்சிடுவீங்களா? இவருக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த கார்மெண்ட்ஸ் மேல பிடிப்பு இல்லைங்க. இப்பதான் அதுக்குண்டான காரணம் என்னன்னு தெரியுது. இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது. யோ, என்னையா வாசம் முறைக்கிற? அவன் கேட்டதுல என்னையா தப்பு? அம்மா, இவனெல்லாம் வேலைக்கு வைக்க கூடாதுமா, வெளியே அனுப்புமா. இது ஓனர் பண்ண தப்புங்க. அவரை பகைச்சுக்க முடியாம அவர் சொன்னதை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். மற்றபடி என் மேல எந்த தப்பும் கிடையாது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்களுக்கு இப்போதைக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி நானு. நீங்க எனக்கு விசுவாசமா இருந்திருக்க வேண்டாம்? சரி, என்ன விடுங்க.
கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்கல்ல, அதுக்காவது நீங்க உண்மையா இருந்திருக்கலாம்ல. மேடம் பேசாதீங்க சார். ஆள வைக்கிற முதலாளி அழிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த கம்பெனில வேலை இல்ல. முதல்ல வெளியே போங்க. அம்மா இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாமா, கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளணும். போய என்னடா பாக்குற, போடா போங்க. போடாங்கிற திருட்டு மொழி முடிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை ஜிஎம்மும் முதலாளியும் சேர்ந்து நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு தெரியுது. அதுக்காக நாங்க உங்க கார்மெண்ட் ஃபேக்டரியை சீல் பண்ணாம இருக்க முடியாது. ரியலி ஐ அம் வெரி சாரி மேடம். ஒரு நிமிஷம் சார். சார் 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 ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். உங்க முன்னாடி தான் விசாரிச்சோம். ஒரு ஆளை நம்பி நம்ம மோசம் போயிருக்கோம். கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? இப்போதைக்கு உங்களை பார்த்து பரிதாபப்படுறதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல. சார், இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதா கண்டிப்பா ஏதாவது பண்ணிருப்போம். நீங்க லெட்டர் அனுப்புறதுக்கு பதிலா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சார், நீங்க கொடுத்த ஃபோன் நம்பர்ல நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நாங்க என்ன பண்றது? சார் 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 ஒரு நிமிஷம். ஓனரோட புது நம்பர் என்கிட்ட இருக்கு சார். கற்பகம் பேக் சொல்லுங்க மேடம். சீக்கிரம் கொண்டாங்க சார். ஒரே நிமிஷம் சார். கொடுங்க. இந்தாங்க மேடம். சார் நான் ட்ரை பண்றேன் சார். குடிங்க. சார் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. கடனை வாங்கினவன் என்னைக்கு மேடம் போன் ஆன் பண்ணி வச்சிருக்கான்? உங்க கார்மெண்ட் ஃபேக்டரி க்ளோஸ் பண்றதை தவிர வேற எந்த வழியும் எங்களுக்கு இல்ல. சார் கொஞ்சம் நில்லுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் நில்லுங்க சார். சார் 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 ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். அவங்க எங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க சார். அந்த அதிர்ச்சியிலிருந்து எங்களால இன்னும் மீள முடியல. இந்த நேரம் பார்த்து கார்மெண்ட்டை சீல் வைக்கணும்னு சொல்றீங்க. இதனால நூற்றுக்கணக்கான தொழிலாளங்க குடும்பம் பாதிக்கும் சார். கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். சார், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள நாங்க நிறைய பார்த்திருக்கோம் சார். ஆனா இதுக்காகலாம் இறக்கப்பட்டு இருந்தா நாங்க பேங்க் எழுத்து மூட வேண்டியதுதான். சார் நீங்க எங்களை பார்த்து இறக்கப்பட வேண்டாம். இந்த கார்மெண்ட்ஸ் இப்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. எங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க பாருங்க சார். எங்களுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார். நான் அதுக்குள்ள ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரேன் சார். சார் ப்ளீஸ் யோசிக்காதீங்க சார். ஒரு 2 நாள் எங்களை நம்பி கொடுங்க. ஓகே, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அதுக்காக டைம் கொடுக்குறோம். ஆனா 2 நாளைக்குள்ள பணத்தை கட்டலன்னா கண்டிப்பா நாங்க ஃபேக்டரிக்கு சீல் வச்சிருவோம். கண்டிப்பா சார். Thank you சார். இட்ஸ் ஓகே. மேடம், உங்க கம்பெனில நாங்க சந்தோஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இருக்கு. இப்பதான் கார்மெண்ட்ஸ பெரிய அளவுக்கு கொண்டு வரணும்னு பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இடி மாதிரி ஒரு விஷயம் என் தலையில விழுந்துடுச்சு. மா இதுக்கா வருத்தப்படுற? ஆட விடுமா, இது மாதிரி 1000 பாத்துருங்க. இது என்ன உனக்கு புதுசா? ஆனாமா இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அதை உன்னால நிச்சயம் பண்ண முடியும். அதை என்னங்கிறது மட்டும் நீ யோசிக்க. நான் போய் முதல்ல ஏகே சாரை பாக்குறேன். அவரால் தான் இந்த சமயத்தில் எனக்கு வழி காட்ட முடியும். என் பேக் மேடம், நான் வரேன். சார். என்ன செல்லுமா, என்ன இவ்வளவு தூரம்? சார் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? உட்காருங்க. என்ன விஷயம்? சார் ஒரு ப்ராப்ளம். ப்ராப்ளமா? ப்ராப்ளம்னா ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? ஏன் இவ்வளவு தூரம் வந்தீங்க? இல்ல சார், இது உங்ககிட்ட நேர்ல சொல்லாண்டுதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். சார், கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி பேங்க் கடன்ல இருக்கு. ஓனர் இது நம்ம கிட்ட லீஸ்க்கு கொடுக்கும்போது இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். அப்படி சொல்லிருந்தா மாசம் மாசம் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல நான் நேரா பேங்க்ல கட்டிருப்பேன். ஆனா அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவர் பேங்க்ல கூட சரியா கடனை கட்டல. இப்ப திடீர்னு பேங்க்காரங்க வந்து கார்மெண்ட்ஸுக்கு சீல் வைக்கிறேன்னு சொல்றாங்க. அது எப்படி சீல் வைக்க முடியும்? முன்கூட்டியே உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கணுமே. அவங்க அனுப்பியிருக்காங்க சார். ஆனா எங்க கார்மெண்ட்ஸ்ல இருக்கிற ஜிஎம் என் பார்வைக்கு எதுவும் வரவிடாம பண்ணிட்டாரு. என்ன சொல்றீங்க சார்? மறைச்சிருக்கானா? அவன் எப்படி பண்ணணும்? அவன் ஓனருக்கு ஃபேவரா இருந்திருக்கான் சார். அதனால தான் இவ்வளவு தூரம் பிரச்சனை பெருசாயிடுச்சு. எனக்கு வந்த கோபத்துக்கு அவனை உடனே வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டேன்.
சரி அவனை விடுங்க. பேங்க்காரங்க என்ன சொல்றாங்க? அவங்க இன்னும் கார்மெண்ட்ஸ்ல தான் இருக்காங்களா? இல்ல சார், அவங்க கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு ஒரு 2 நாள் டைம் வாங்கியிருக்கேன். அதுக்கு மேல டிலே பண்ணா அவங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.